Hi students, welcome to நம்ம tuition 9th max exercise 1.4 பார்க்கலாம். If P equal to 1, 2, 5, 7, 9, Q equal to 2, 3, 5, 9, 11, R equal to 3, 4, 5, 7, 9, S equal to 2, 3, 4, 5, 8. Find P union Q union R. இதில் மொத்தம் 3 subdivisions இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க P யூனியன் Q யூனியன் R given டேட்டா என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. P Q R S இந்த 4 வேல்யூஸும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்க போறோம். P யூனியன் Q ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் R யூனியன் பண்ணுவோம். இப்போ P யூனியன் Q கண்டுபிடிக்கலாம். P ஓட செட் எழுதிக்கோங்க. யூனியன் போட்டு Q ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. 1, 2, 5, 7, 9 இதை அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் செட்ல பாருங்க. இப்ப 2 இருக்கா, இங்க 2 இருக்கா இருக்கு, அப்ப நீங்க போடாதீங்க. 3 இருக்கா, இங்க 3 இல்ல, அப்ப போட்டுக்கணும். 5 வந்து இங்க இருக்கிறதுனால போட வேண்டாம். 9 இருக்கு, 11 இல்ல, 11 போட்டுக்கோங்க. சேமா இருந்ததுன்னா அதை ஒன்ஸ் எழுதினா போதும், ட்வைஸ் எழுத வேண்டியது இல்ல. இல்லாத நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப 3யும் 11ம் இல்லையா, அப்ப அந்த நம்பர் எடுத்து எழுதிக்கணும். இதுதான் யூனியன். யூனியன்னா என்னது, கம்பைன் பண்ணி எழுதணும். ரெண்டு செட்ல 2 வாட்டி ஒரே நம்பர் வந்தா அதை ஒரு வாட்டி எழுதுனா போதும். அதுதான் யூனியன். இப்போ இதான் P யூனியன் Q ஓட ஆன்சர். இப்போ P யூனியன் Q ஓட யூனியன் R வந்து யூனியன் பண்ண போறோம். வந்த ஆன்சரை எடுத்து எழுதிக்கோங்க, யூனியன் போட்டுக்கோங்க. ஆரோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் கம்பைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. 1, 2, 5, 7, 9, 3, 11 எழுதிக்கோங்க. இப்போ இங்க என்ன, இந்த செட்ல இந்த நம்பர் எது இல்லைன்றத பாருங்க. 3 இருக்கு, 4 இல்ல, அப்போ 4 எழுதிக்கோங்க. 5 இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு, அப்ப அதுல எழுத வேண்டியது இல்ல. 4 மட்டும் தான் இல்ல, அப்ப அந்த 4 மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் P யூனியன் Q யூனியன் R ஓட ஆன்சர். இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S. இந்த U வை இப்படி தலைக்கீழ போட்டா அதுக்கு பேர் வந்து இன்டர்செக்ஷன். சொல்யூஷன் பாருங்க. P இன்டர்செக்ஷன் Q தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. P இன்டர்செக்ஷன் Qன்னு P ஓட செட் எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் போட்டு Q ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம், சேம் நம்பர்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். இப்ப இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, அப்புறம் 5, 9, அதே மாதிரி 2, 5, 9 சேமா இருக்கா. இங்க ரெண்டு செட்ல என்ன சேம் நம்பர்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S பண்ண போறோம். வந்த ஆன்சரோட S வந்து இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். வந்த ஆன்சர் என்ன, 2, 5, 9 இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. S ஓட செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால ரெண்டுத்துல என்ன சேமா இருக்குன்னு பாருங்க. 2, 5 அதே மாதிரி 2, 5 இதுதான் சேமா இருக்கு, அப்ப அதுதான் ஆன்சர். 2, 5. இப்ப தேர்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்த ஆன்சரை R ஓட இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். Q இன்டர்செக்ஷன் Sனா Q ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. S ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷனா சேம் நம்பர்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 2, 3, 5 அதே மாதிரி 2, 3, 5 வேற எதுவும் சேமா இல்ல. அப்போ ஆன்சர் என்னது, 2, 3, 5. இப்ப வந்த ஆன்சரோட R வந்து இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. வந்த ஆன்சர் என்ன, 2, 3, 5 இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. இங்க R கொடுத்திருக்கிறதுனால நீங்க R ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால சேம் நம்பர்ஸ் என்ன இருக்கு, 3, 5 அதே மாதிரி இங்கேயும் 3, 5 வேற எதுவும் சேமா இல்ல. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்னது, 3, 5. செகண்ட் சம் பார்க்கலாம். டெஸ்ட் ஃபார் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ். யூனியனும் கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிக்கணும். எதுல, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில. இப்போ P என்ன சொல்றாங்க, X is a real number between 2 and 7. Q equal to X is a rational number between 2 and 7. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் given data. இப்போ ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7னா நீங்க அடுத்த 2ல இருந்து 7க்குள்ள சென்டர்ல என்னென்ன நம்பர் இருக்கோ அது எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. 3, 4, 5, 6. அதே மாதிரி ரேஷனல் நம்பர்னா 2ல இருந்து 7க்குள்ள என்ன வரும்னா √3, √5, √6. இந்த Pயும் Qவும் நீங்க வந்து எடுத்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் போட ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் செட்டோட ஃபார்முலா என்னன்னா P யூனியன் Q ஈக்குவல் டு Q யூனியன் P. இந்த ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலா வரணும். இப்போ P யூனியன் Q ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. P ஓட செட் எழுதிக்கோங்க. யூனியன் Q ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன்னா என்ன பண்ணணும்,
கம்பைன் பண்ணி எழுதணுமா? அப்போ ஃபர்ஸ்ட் செட் எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் செட்ல ஏதாச்சும் சேமா இருக்கான்னு பாருங்க. சேமா எதுவுமே இல்லை, அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. √3 √5 √6. இதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போ அடுத்து Q யூனியன் P கண்டுபிடிக்க போறீங்க. Qவோட செட் எழுதிக்கோங்க, யூனியன் போடுங்க, Pயோட செட் எடுத்து எழுதுங்க. யூனியன் என்ன பண்ணோம்? கம்பைன் பண்ணி எழுதணுமா? ஃபர்ஸ்ட் செட் எடுத்து எழுதிக்கோங்க. தென் செகண்ட் செட்ல என்ன சேமா இருக்கோ அது எழுதக்கூடாது. ஆனா இங்க எதுவுமே சேமா இல்ல, அப்ப நீங்க அப்படியே எழுதிக்கலாம். 3 4 5 6. இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2 போட்டுட்டு P யூனியன் Q ஈக்குவல் டு Q யூனியன் P. ஏன்னா ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு நீங்க காட்டணும். இப்போ கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டில இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷனா ஒன்றும் இல்லை, அதே ஃபார்ம்ல இன்டர்செக்ஷன்ல பண்ண போறீங்க. P இன்டர்செக்ஷன் Q ஈக்குவல் டு Q இன்டர்செக்ஷன் P. ஃபர்ஸ்ட் P இன்டர்செக்ஷன் Q கண்டுபிடிங்க. Pயோட செட் எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் போடுங்க, Qவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷனா சேமா என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஆனா இங்க சேமா எதுவே இல்லை, அப்ப என்னது? நல் செட். அதே மாதிரி இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. Q இன்டர்செக்ஷன் P வந்து அதே மாதிரி Qவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் போடுங்க, Pயோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதுல எது சேமா இருக்கு? எதுவுமே சேமா இல்ல, அப்ப இதுவும் நல் செட் தான். இது ஈக்குவேஷன் 2. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? ஃப்ரம் 1 and 2 போட்டு P இன்டர்செக்ஷன் Q ஈக்குவல் டு Q இன்டர்செக்ஷன் P போட்டுட்டு ஹென்ஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வெரிஃபைடு. அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அது ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா? அதனால வெரிஃபைடு போடுங்க. இதுதான் செகண்ட் சம்மோட ஃபைனல் ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். If A equal to PQRS, B equal to MNQST, C equal to MNPQS, then verify the associative property of union of sets. லாஸ்ட் சம்ல கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட யூனியனும் இன்டர்செக்ஷனும் பார்த்தோம். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில யூனியன் செட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு தனியா ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏவோட செட்டு, பியோட செட்டு, சியோட செட்டை கிவன் டேட்டா போட்டு எழுதிக்கோங்க. இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அதோட ஃபார்முலா என்னன்னா A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. இந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சம்மும் கூட. இப்போ இது எப்படி போடணும்னா இது வந்து LHS, இது வந்து RHS அந்த மாதிரி தான் போடணும். இது ஒரு ப்ரூவ் சம். ஃபர்ஸ்ட் LHSனா ஒன்றும் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இங்க என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. A யூனியன் B யூனியன் C எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். B யூனியன் Cனா Bயோட செட் எழுதிக்கோங்க, யூனியன் போடுங்க, Cயோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் என்ன பண்ணோம்? கம்பைன் பண்ணணுமா? அப்போ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் செட்ல என்னெல்லாம் சேமா இருக்கோ அதை விட்டுட்டு என்ன இல்லையோ அதை எடுத்து எழுதணும். MNQS அப்படியே இங்க சேமா இருக்கு, அதனால நீங்க எழுத வேண்டியது இல்லை. வெறும் P மட்டும் தான் இல்ல, அப்ப அந்த P மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இப்ப என்ன பண்ணணும்? A யூனியன் B யூனியன் C மொத்தமா கண்டுபிடிக்க போறோம். A செட் எடுத்து எழுதிக்கணும். இங்க என்ன இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் போடணும். A இருக்கிறதுனால A செட் எடுத்து எழுதிட்டு யூனியன் போடுங்க. B யூனியன் C கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன? MNQST. இப்போ இந்த ரெண்டு செட்டையுமே நம்ம என்ன பண்ண போறோம்? யூனியன் பண்ண போறோம். யூனியன்னா என்னது? கம்பைன் பண்ண போறோமா? ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் செட்ல என்ன இங்க வந்து இல்லையோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. MNT இதுதான் இங்க இல்ல, அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா Qவும் Sவும் ஆல்ரெடி இருக்கு, அப்போ நீங்க எழுதக்கூடாது. இது வந்து ஈக்குவேஷன் 1. இப்ப RHS ஃபுல்லா எடுத்து எழுதிக்கணும். A யூனியன் B யூனியன் C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். A யூனியன் Bனா ஏவோட செட் எழுதிக்கோங்க, யூனியன் போடுங்க, Bயோட செட் எழுதுங்க. யூனியன் என்ன பண்ணோம்? கம்பைன் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். செகண்ட் செட்ல என்ன இங்க இல்லையோ அதை எடுத்து எழுதிக்கணும். MNT தான் இல்ல, அதை எடுத்து எழுதிக்கோங்க. Qவும் Sவும் ஆல்ரெடி இருக்கு, அப்போ நீங்க எழுதக்கூடாது. இப்ப A யூனியன் B யூனியன் C இது மொத்தமா நம்ம வந்து இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் A யூனியன் B இருக்கிறதுனால அதோட ஆன்சர் என்ன? PQRS MNT. யூனியன் போட்டுக்கோங்க. சியோட செட் என்ன? MNPQS. ரெண்டு செட்டையுமே நம்ம என்ன பண்ண போறோம்? யூனியன் பண்ண போறோம். யூனியன்னா என்னது? கம்பைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் இந்த செட்ல இருக்கிறது இங்க இருந்துச்சுன்னா எழுதக்கூடாது. இங்க இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கிறதுனால நான் எழுதல. இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா இருக்குன்னு எழுதிட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. இதுதானே கண்டுபிடிச்சு இது ரெண்டுமே ஈக்குவல்னு நீங்க காட்டணும். அடுத்து ஹென்ஸ் ப்ரூவ்டு. ப்ரூவ் சம் எல்லாமே இந்த மாதிரி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு நீங்க செஞ்சு காட்டணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். Verify the associative property of intersection of sets.
லாஸ்ட் சம்ல யூனியன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போ இன்டர்செக்ஷன் அதே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில இன்டர்செக்ஷன். ஏவோட வேல்யூ என்ன -11 √2 √5 7. பியோட செட் என்ன √3 √5 6 13. சி என்னது √2 √3 √5 √9. சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க. ஏ என்ன, பி என்ன, சி என்ன, இந்த 3 செட்டையுமே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. கண்டிப்பா இந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை பண்ணணும். பி இன்டர்செக்ஷன் சினா பியோட செட் எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் போட்டு சியோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இன்டர்செக்ஷனா என்னது, சேமா என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும் இல்லையா. இங்க √3 √5 சேமா இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு செட்லயுமே √3 √5 தான் சேமா இருக்கு. அப்ப அதுதான் ஆன்சர், எடுத்து எழுதிக்கணும். இப்ப என்ன பண்ணும், இது கண்டுபிடிச்சாச்சு. தென் இப்ப இது ஃபுல்லா கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஃபுல்லா கண்டுபிடிக்கணும். ஏ இருக்கிறதுனால ஏ செட்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் போடுங்க. பி இன்டர்செக்ஷன் சின்னு இருக்கிறதுனால நம்ம இங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து எழுதணும். √3 √5 இன்டர்செக்ஷனா சேமா என்ன இருக்குன்னு பார்க்கணும். √5 மட்டும்தான் சேமா இருக்கு ரெண்டு செட்லயும். அப்ப √5 போட்டு இது ஈக்குவேஷன் 1. இப்ப என்ன பண்ணணும், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியா. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிங்க. ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏவோட செட் எழுதிக்கணும், இன்டர்செக்ஷன் போட்டு பியோட செட் எடுத்து எழுதிக்கணும். இன்டர்செக்ஷன் என்னது, சேமா என்ன இருக்கு, √5 மட்டும் தான் சேமா இருக்கு. அப்ப அதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, இதோட ஆன்சர் என்ன √5. இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. சியோட செட் என்னது √2 √3 √5 9. இப்போ இந்த ரெண்டுத்துல என்ன சேமா இருக்குன்னா √5 மட்டும் தான் சேமா இருக்கு. அப்ப அதை எடுத்து எழுதிட்டு இதுதான் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கான்னு பாருங்க. சேமா இருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2 போடுங்க. LHS = RHS போடுங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவல்னு காட்டணும். அடுத்து ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கண்டிப்பா எழுதணும். 5th sum பார்க்கலாம். If a equal to x equal to 2 power n, n belongs to whole number, w na whole number and n lesser than 4. அப்ப என்ன பண்ணணும், 4க்கு முன்னாடி நம்பரை விட நம்ம எழுதணும். b equal to x equal to 2n, n belongs to n, n na natural number and n lesser than or equal to 4. இந்த மாதிரி lesser than கூட ஒரு கீழே கோடு வந்தா அது equal to 4 னா அந்த 4ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். C ஓட வேல்யூ என்ன 0 1 2 5 6. Then verify the associative property of intersection of sets. லாஸ்ட் சம் கண்டுபிடிச்ச மாதிரியே இன்டர்செக்ஷன் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப சொல்யூஷன் பாருங்க. A கொடுத்திருக்க லிமிட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஹோல் நம்பர் அதே மாதிரி லெஸர் தென் 4னா என்ன பண்ணணும், 0ல இருந்து 3 வரைக்கும் தான் நம்ம என்னோட வேல்யூவை கன்சிடர் பண்ண போறோம். அப்ப இங்க 2 பவர் என்னன்னா 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3. புரியுதா, இங்க மேல போட்டிருக்கிறது எல்லாமே என்னோட வேல்யூஸ். இங்க பவர்ல இருக்கிறதுனால நான் பவர்ல போட்டிருக்கேன். இப்ப எனி நம்பர் பவர் 0னா 1 தான். 1 பவர் 0 2 பவர் 0 3 பவர் 0 1 தான். அதே மாதிரி 2 பவர் 1னா 2 2 பவர் 2னா 2 into 2 4 2 பவர் 3னா 2 into 2 into 2 3 டைம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 வருமா. இதுதான் A ஓட செட்டு. B ஓட லிமிட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. x equal to 2n, n lesser than or equal to 4. என்னோட வேல்யூ வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஏன்னா n நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். lesser than or equal to போட்டுக்கிறதுனால இந்த 4ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2n இருக்கிறதுனால இந்த n இருக்கிறதுல இந்த 1 2 3 4 நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். 2 into 1 2 into 2 2 into 3 2 into 4. அப்ப 2 into 1 2வா, 2 2s are 4ஆ, 2 3s are 6, 2 4s are 8. அப்போ B ஓட செட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா என்ன, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஃபர்ஸ்ட் LHS இதை எடுத்து எழுதிக்கோங்க. பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் Cனா B ஓட செட் எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் போட்டு C ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு செட்ல என்ன சேமா இருக்கு, 2 6 அது மட்டும் தான் இங்க சேமா இருக்கு. அப்ப அந்த 2 6 தான் B இன்டர்செக்ஷன் C ஓட ஆன்சர். இப்போ என்ன பண்ணணும், இது ஃபுல்லா கண்டுபிடிக்கணுமா. A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு போட்டுட்டு இங்க A ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால A ஓட செட் எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் போட்டு வந்த ஆன்சர் என்னது 2 6 அதை எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டுத்துலயுமே என்ன சேமா இருக்கு, 2 மட்டும் தான் சேமா இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1.
இப்போ RHS என்ன? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cயா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு? A இன்டர்செக்ஷன் B இருக்கு. A ஓட செட் எழுதிக்கணும். இன்டர்செக்ஷன் போட்டு B ஓட செட் எழுதிக்கணும். இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும்? சேம் வேல்யூஸ் என்ன இருக்கு? 2 4 8. அதே மாதிரி 2 4 8 தான் சேமா இருக்கு. அப்போ A இன்டர்செக்ஷன் B ஓட ஆன்சர் என்ன? 2 4 8. இப்போ A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சாச்சு. இன்டர்செக்ஷன் C பண்ணணுமா? வந்த ஆன்சர் 2 4 8 இன்டர்செக்ஷன் C ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இங்க இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால சேமா என்ன இருக்குன்னு பாருங்க. 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப இது ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சேமா இருக்கான்னு பாருங்க. சேமா இருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS ன்னு போடுங்க. என்ன கண்டுபிடிச்சோம்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C equal to A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இந்த ரெண்டு வேல்யூஸ்மே ஈக்குவலா இருக்குன்னு சொல்லணும். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கண்டிப்பா எழுதணும். இதோட எக்ஸசைஸ் 1.4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.